போட் ட்ரிப் வித் செயலர். ஒரு பட ஓட்டியோட ஒரு பயணம். அந்த பயணத்தில் இந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த போட் ஓட்டுறவனுக்கு என்ன பிரச்சனை, ஸோ இவங்கெல்லாம் ஒரு இடத்துக்கு போகிறாங்க, இவங்க சேஃபாக போயிட்டாங்களா, அங்கே எதுவும் பிரச்சனை ஆச்சா, ஒழுங்காக ரிட்டன் ஆகிட்டாங்களான்ற பற்றி இருக்கிறது தான் போட். அது ஒரு ஹிஸ்டாரிக் பீரியட் டைமில் நடந்துச்சுன்னா அது ஆப்வியஸ்லி அந்த டைரக்டர் பேர் வந்து சிம்பு தேவனாக தான் இருக்கும். மேக்ஸிமம் அவர் எடுத்த படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சரித்திரம், அந்த ஹிஸ்டாரிக் பேஸ் பண்ணி அவர் டைரக்ஷன் பண்ணது தான் அதிகம். அரையன் 302 கடவுள் மட்டும்தான் அந்த ரியாலிட்டி ப்ளஸ் ஃபேண்டசி கலந்து எடுத்திருப்பார் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது அந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக் டைமில், அது ஒரு வார் டைமில் நடக்குது. சென்னையில் ஒரு வார் டைம், அதாவது ஹிட்லர் ஜப்பான் கூட கை கொடுத்துக்கிட்டு அட்டாமிக் பாம்பு பல நாடுகளில் அந்த டைமில் சென்னையில் அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்றப்போ அதை எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுக்க முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் நரேட்டிவாக தான் போகும் படம். ஆனால் கொஞ்சம் அந்த நரேட்டிவில் எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்க முடியும் அப்படின்றதெல்லாம் நல்லா ஒரு மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. 2 hours தான் வருது. எனக்கு ஒரு சில இடங்கள் போர் அடிச்சிருந்தாலும் ஓகே, இந்த 2 hours வந்து ஓகே, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் வந்துச்சு. அப்படி என்ன இந்த படத்தில் இருக்குது, எதனால் இந்த ஒரு போட் ஓட்டுறவனுக்கு என்ன பிரச்சனை, அவனை வச்சு எதுக்கு இந்த கதை சொல்லப்பட்டுச்சு அப்படின்றது தான் மீதி கதையாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் யோகி பாபு அந்த போட் ஓட்டுற கேரக்டராக வராரு. அவரோட தம்பிக்கு ஒரு பிரச்சனை, அவர் அங்கேருந்து கூப்பிட்டு போகணும், அதாவது கேம்ப் போட்டிருப்பாங்க, அங்கேருந்து கூப்பிட்டு போகணுன்ற மாதிரியான அவர் ஒரு லெட்டர் வாங்கிட்டு வருவார் கவர்மெண்ட்டு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு. அப்படி வாங்கிட்டு வரப்போ அது தர மாட்டான், அவங்க தம்பி விட மாட்டோம், இங்கே தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி சீக்வன்ஸ் என்ன போகும்னா, யோகி பாபுக்கு ஒரு சிஸ்டர் இருப்பாங்க, அவங்களுக்கு மேரேஜ் வந்து 2 நாள் பண்ணி வைக்கலான்ற மாதிரி பிளான். ஸோ அதுக்கு அவங்களோட சின்ன அண்ணனும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த தங்கச்சி கேட்டனால இவர் இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஸோ இவர் ஆனால் தம்பி இப்படி விட மாட்டேன்ட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போகிறப்போ சென்னையில் பாம்போட போகிறே அந்த ஃப்ளைட்ஸ்லாம் பறக்கும், ஜப்பானோட வார்ஷிப்ஸ். அது பிறந்தோடனே மக்கள்லாம், அந்த கேம்பில் இருந்த மக்கள் அப்படியே பதட்டமாகி ஒவ்வொரு பக்கம் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு கார்டு சொல்லுவாங்க, இது ஓன் ரிஸ்கில் உன் தம்பி நீயே கூப்பிட்டு போனால் கூப்பிட்டு போய்க்கோ, ஆனால் இது உன்னோட ஓன் ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு அந்த கார்டு மித்த மக்கள்லாம் தடுக்கிறதுக்கு அப்படி போயிடுவார். யோகி பாபு அவங்க கூட ஒரு பாட்டி ட்ராவல் ஆவாங்க. ஸோ அவங்க 2 பேருமே போட்டுக்கிட்ட போகிறப்போ அவன் தம்பியும் கூப்பிட்டு அங்கேருந்து எஸ்கேப் பண்ணிடுவாங்க. எஸ்கேப் பண்ணிட்டு கூப்பிட்டு போடுறப்போ ஓடி வர்றப்போ அவருக்கு காலில் நல்லா அடிபட்டுருவோம். அவன் தம்பி அவர் தடுக்கி விழுந்துருவார். அது நான் தெரியாமல், சரி நீ போனால் நான் வந்துடுறேன், நீ போய் போட்டை தள்ளி கடலுக்கு ரெடியாகிரு அப்படி பிரச்சனை போய்கிட்டு இருக்கப்போ போட்டு தள்ளி கடலில் போய்கிட்டு இருப்பார். அப்படி போகிறப்போ தான் பின்னாடி பண்ணி பார்க்குறப்போ அவங்க தம்பியை தவிர மித்த ஆட்கள்லாம் ஏறி இருப்பாங்க. யாரா அவங்க அப்படின்னு பார்க்குறப்போ ஒருத்தவங்க ஒர்க் பண்ணி அவங்க பையனோட ஏறி இருப்பாங்க, இன்னொருத்தர் சேட்டு, இன்னொருத்தர் ஐயரும் அவங்க பொண்ணு ஏறி இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் சாடிஸ்ட் மாதிரியான ஒரு கேரக்டர், அவரும் போட்டில் ஏறி இருப்பார். அது போக ஒரு முஸ்லீம் முஸ்லீம் சோல்ஜர் ஒருத்தர், அவர் ஏறி இருப்பார். ஸோ இவங்க எல்லாமே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அவன் தம்பி எங்கன்னு கேட்குறப்போ அங்கே ஒருத்தவங்க பிடிச்சிட்டாங்கன்னு அந்த கற்பனை பண்ணி வந்து சொல்லுவாங்க. ஆனால் யோகி பாபு வந்து அவர் தம்பியை கூப்பிட்றதுக்காண்டி தான் வந்திருப்பார். சரி ஓகே, இப்போதைக்கு திருப்பி கரைக்கு போட்டை திருப்பிடலாம் அப்படின்னு திருப்பி போகிறப்போ தான் திருப்பிட்டு வந்துடுவார். கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பிடுவார் போட்டை. அப்புறம் அங்கேருந்து ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இவர் இப்போதைக்கு நம்ம உயிர் முக்கியம் அப்படின்ட்டு அகெயின் போட்டை வந்து கடலுக்கு திருப்பிட்டு போகிறப்போ தான் ஒரு விஷயம் சொல்லுவாங்க கரையிலேருந்து, அந்த போட்டில் ஒரு டெரரிஸ்ட் இருக்கான், அது தெரியாமல் நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க, திருப்பி வந்துடுங்க அப்படின்னு இங்கேருந்து கத்துவாங்க. இப்போ மைக் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லை. அப்படி இருந்தாலும் அந்த வார் டைமில் நடக்குன்றப்போ அந்த பதட்டத்தில் எது எடுக்கலையோ நம்ம அந்த மாதிரி கரையிலேருந்து கத்துவாங்க, அந்த போட்டில் ஒரு டெரரிஸ்ட் இருக்கான், நீங்கள் பார்த்து கரைக்கே திருப்பி வந்துடுங்க. ஆனால் இது எதுவுமே அவங்க கடலோட அந்த கரையிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கனால கேட்காம திருப்பி ரிட்டன் வந்து கடலுக்கே திருப்பி போய்கிட்டு இருப்பார். இது இப்போ இங்கே இருந்தால் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். போட்டு சாதாரண ஒரு போட்டு ஓட்டுற பையன், அவங்க பாட்டி, பிரச்சனை வந்து இந்த பிரச்சனைக்கு வந்தது, ஆனால் இவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு சேஃப் பண்ண போகிறான் அப்படின்றப்போ அங்கே ஒரு டெரரிஸ்ட் இருக்கான், ஆனால் அந்த போட்டில் யாருக்குமே தெரியாது. ஸோ இங்கே இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்க்ரீன் பிளே இப்படி தான் நடக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு போய்கிட்டு இருக்கப்போ ஒவ்வொருத்தவங்களோட பிரச்சனையாக அப்போ தான் ஒவ்வொருத்தவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அங்கங்கே இருக்கும், காமெடியுமே இருந்துச்சு. சிம்புதேவன் படம் கொஞ்சம் காமெடி இருக்கும். ஸ்டேட்டு கேரக்டர் நல்லாவே போட்டாச்சு, எனக்கு பர்சனலாகவே நல்லா பிடிச்சிச்சு. ஸோ நீங்களும் போய் பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு பிரச்சனைன்னு வரப்போ இந்த ஊர் யாருக்கு அப்படின்றது தானே. என்னதான் வெள்ளக்காரனுக்கு அருமையாக இருந்தாலும் நீ எங்களுக்கு கீழே, உங்களை நான் அப்படி தான் பார்ப்போன்னு சொல்லி ஒரு குரூப்பு, அந்த எந்த குரூப்னு உங்களுக்கே தெரியும். பட் அவர் அறியாமையால் தான் அப்படி பேசுவார். இந்த ஊரை நான் சுத்தமானது நான் என்னையே நீங்கள் ஏன் தள்ளி வச்சு பார்க்குறீங்கன்னு அந்த போட்டு ஓட்டுற குமரன், அந்த யோகி பாபுவோட கேரக்டருக்கு உள்ள ஒரு கோபம். ஸோ இதெல்லாம் பேசி போய்கிட்டு இருக்கப்போ நடுவில் ஒரு ஷிப் வந்து வெடிச்சுது, இந்த மாதிரி டேமேஜ் ஆகி கிடக்கும். அப்படி கிடக்கிறப்போ இங்கே யாரும் இருப்பாங்களான்னு பார்க்குறப்போ ஒரு வெள்ளைக்கார சோல்ஜர் வந்து ஏறி குதிச்சிருவாங்க அவங்க போட்டில். அப்புறம் இப்போ இன்னொரு பிரச்சனை, ஆல்ரெடி ஒரு போட்டில் டெரரிஸ்ட் இருக்கான், இப்போது ஒரு சோல்ஜர், அதாவது அந்த ரோந்து படைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சோல்ஜர் வந்து
ஜப்பானால் தாக்கப்பட்டு அந்த ஒரு சோல்ஜர் மட்டும் எஸ்கேப் ஆகி போட்டில் ஏறி குதிச்சோடனே நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க, உங்களை யாரும் எதுவும் கேட்கலையா, அது லீகல் கிடையாது, நீங்கள் எப்படி உள்ளே வந்துச்சு அப்படின்னு கேட்குறப்போ நடந்ததெல்லாம் உண்மையெல்லாம் சொல்லிடுவாங்க. சொல்லியிருக்கப்போ அங்கேருந்து ஒரு டெரரிஸ்ட் தப்பிச்சு இங்கே வந்திருக்கான், அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். எஸ், அது எனக்கு தெரியும் அப்படின்னு போட்டில் இருக்கிற ஒரு கட்டளை சொல்லுவோம். அது வேறு யாரோட முத்தையா என்கிற நம்ம எம்எஸ் பாஸ்கர் அவர் தான் அந்த ரோல் பண்ணியிருக்காரு, முத்தையான்ற கேரக்டர் ரோல். அவர் வந்து சிஐடி ஆஃபீஸர்னு சொல்லி ஒரு ஐடி கார்டு எடுத்து காட்டுவார். ஓ இதனடா ட்விஸ்ட்டு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கப்போ ஆல்ரெடி தெரிஞ்சு தான் அப்போ அவர் அந்த போட்டில் ஏறி இருக்கார். ஒரு கர்ப்பிணி பெண், அவங்க பையன், சின்ன பையன், ஒரு சேட்டு, அப்புறம் ஒரு ஐயர் கேரக்டர், அவங்க பொண்ணு. இப்போ எம்எஸ் பாஸ்கர் அந்த சாடிஸ்ட் கேரக்டர் சொன்னால் அது எம்எஸ் பாஸ்கர் அவர். இப்போ அந்த வெள்ளைக்கார சோல்ஜர், அதுக்கப்புறம் குமரன் அவங்க பாட்டி. ஸோ 11 பேர்கிட்ட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ஒரு போட்டில். ஸோ இவங்க எல்லாமே வச்சு அந்த ஷிப்பு வந்து எங்கள் கடல்லேருந்து ஒரு 12 மைல்ஸ் தாண்டி போய் நிப்பாட்டினா இவங்க இந்த குண்டு போடுறதுலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு இதுலேருந்து போய்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி போய்கிட்டு இருக்கப்போ அந்த சேட்டு ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அது கொஞ்சம் அப்பப்போ ஃபன்னாக, அப்பப்போ இல்லை அங்கங்கே காமெடி எலமெண்ட்ஸ் தேவைப்படுறப்போ அதை ஸ்கோர் பண்ணிட்டு போங்க நல்லாவே. ஸோ இதில் யோகி பாபுக்கு என்ன கேரக்டர், என்ன ரோல்னால் காமெடி கிடையாது, அவர் கொஞ்சம் அந்த சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணுற விஷயங்கள்லாம் அவர் தான் மெயின் லீடில் வச்சு பண்ணியிருக்காங்க. நான் ஏன் சென்னைக்காரன்றதை என்னை ஏன் ஒதுக்குறீங்க அப்படின்ற ஒரு கேரக்டர் மாதிரியான பேஸ்ட் ரோல் தான். ஸோ ஆப்வியஸ்லி அது இந்த பற்றி அந்த பின்னாடி அரசியல் என்னன்றது ஃபுல் டீட்டெயிலாக உட்காந்து பார்த்தா தான் தெரியும். இன்னும் ஏன் இந்த பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. மயிலாப்பூரில் இருக்க நாங்கள் தான் சென்னைக்காரங்க, அவங்க சொல்லுவோம். கீழே இறங்கி சுத்தமாக நாங்கள் தான் ஏன் எல்லாருமே சென்னைக்காரங்க தானே, ஆப்வியஸ்லி எல்லாருமே தமிழ்நாட்டுக்காரங்க. ஆனால் இந்த அரசியல் ஏன் இன்னும் பிரிவினை இருக்குன்றது தெரில, அது டீட்டெயில் பேச முடியாது. ஸோ இந்த கடைக்குள்ளே வேறு என்ன பிரச்சனைகள் பற்றி சொன்னால் இதுதான். ஆப்வியஸ்லி ஒருத்தனையே ஒதுக்குறீங்க, ஒருத்தனையே பார்வை இப்படி பார்க்கப்படுகிறது இன்னும் அப்படின்றது தான் போட்டோட இந்த ஜேர்னியில் பேசிக்கிட்டு இருக்க போகிற ஒரு இது. இப்படியே பேசிக்கிட்டே போகிறப்போ ஒரு சாங்கை ஆட் பண்ணியிருக்காங்க. அது அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக இருந்துச்சான்னு கேட்டால் அதான் கேப் ஃபில்லர் மாதிரி பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இருந்தாலுமே ஓகே தான், அந்த படம் நல்லாவே இருந்திருக்கும். சரி, அங்கே கொஞ்சம் லேக் அடிச்சிச்சு என் பர்சனலாக எனக்கு. ஏன்னா மேபி நான் அந்த மாதிரி ரசனை உள்ள ஆள் இல்லைன்றனால எனக்கு அப்படி இருந்துச்சு. ஸோ உங்களோட இது என்னன்றது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி ஒரு டெரரிஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஏறின எம்எஸ் பாஸ்கர் விசாரணை ஆரம்பிச்சிடறாரு, யார் அந்த டெரரிஸ்ட் அப்படின்னு. ஏன் அப்படி இந்த விசாரணை போகுதுன்னா, இந்த போட்டில் வந்து வெயிட்டு தாங்காமல் உடைய ஆரம்பிக்கும். ஸோ தண்ணி வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்க கொஞ்சம் கடல்லேருந்து கொஞ்சம் மைல் தள்ளி, அதாவது 12 மைல் தள்ளி போனாங்கன்னா அந்த நடுக்கடல் அது வந்து ஷார்க் அதிகமாக சுற்றிக்கிட்டு இருக்குது. அடுத்து அந்த பிரச்சனை வேறு இருக்குது. அங்கே டெரரிஸ்ட் இருக்கான், அடுத்து இங்கே நிறைய பேர் இருக்கிறனால போட் உடஞ்சிருச்சு. உடஞ்சது நடுக்கடலில் உள்ள நீங்க முடியாது, ஏன்னா சுற்றி சுறா இருக்குது. ஸோ இந்த 3 இதுக்குள்ள நடுவில் இந்த பிரச்சனைலேருந்து அந்த மக்கள் எப்படி சேஃப் ஆனாங்கன்றதான் மீதி கதையே. பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும். கொஞ்சம் லேக் இருந்தாலும் அங்கங்கே இந்த எலமெண்ட்ஸ்லாம் வச்சு பார்க்குறப்போ நல்லா இருந்துச்சு உட்காந்து பார்க்குறப்போ. அப்படி விசாரணை ஆரம்பித்தப்போ ஒவ்வொருத்தரோட கதையை நீ ஏன் இங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீ சொல்லு. அதில் குமரன் என்ன சொல்லிடுவாருன்னு, இது என்னோடய போட்டு, நானும் என் ஆயாவும் நான் தாங்க மாட்டோம் மீன்ஸ் விட்டு கொடுக்க முடியாது. ஸோ மீதி இருக்கிற மெம்பர்ஸும் நீங்கள் ஏன் இங்கே இருக்கணும்னு டிசைட் பண்ணிக்கோங்க, வெளியே தூக்கி போட்டுருங்க, மீதி ஆள் வெளியே இறங்கிடுங்கன்ற மாதிரி அவர் சொல்லி ஸ்ட்ரிக்டா. ஏன்னா அவருக்கு ஒரு இது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. ரெஸ்பான்சிபிலிட்டி மீன்ஸ் அவரோட போட்டு, என்னையை நீங்கள் ஊரை விட்டு வெளியே போக சொன்னால் இது என்னோட போட்டு, என்னையை நீங்கள் வெளியே போக சொல்கிறவங்க யாருக்கும் ரைட்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி அவரோட ஸ்டாண்டில் நிற்பார். அப்போது அந்த வெள்ளைக்காரன் வந்து கன்னை வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிடும். அதில் 2 புல்லட் தான் இருக்கும். அது மிரட்ட ஆரம்பிச்சிடும். என்னை தவிர நீங்கள் இது வந்து நான் தான் ரூலருங்க, என்ன நீங்கள் இந்த கதையிலே ஆட்டத்திலே சேர்த்துக்கூடாது, நீங்கள் பேசி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். என்னடா இங்கே வந்து நீ இது பண்ணுற, ஆல்ரெடி அடிமையாக இருக்கும், இங்கே வந்து நீ தான் இது பண்ணுற, வரும் ஒரு துப்பாக்கி வச்சு இது பண்ணுறான்ற மாதிரி யோகி பாபு ஒரு நல்ல ஒரு இது சொல்லியிருப்பார். நம்ம இன்னும் கத்தி அருவாளுக்கு சண்டை போட்டுட்ருக்கோம், அவன் பாரு ஒரு துப்பாக்கி வச்சு அதை நீட்டாக ஒரு அரசியலில் உடச்சி விட்டு போயிட்டார். ஸோ இந்த மாதிரி எலமெண்ட்ஸ்லாம் நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருந்தார் சிம்புதேவன். சூப்பர். அதில் தான் நல்லாவே இருந்துச்சு. அந்த லாஜிக்கலி இப்போ இருக்கிறதையும் அப்போ இருக்கிறதையும் கனெக்ட் பண்ணி அந்த ஒரு ஆயுத ரீதியாக அவங்க சொல்லிட்டு போயிட்டார்ல, அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கப்போ சிஐடியாக வராருல நம்ம எம்எஸ் பாஸ்கர் சார், அவர் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் கொடுக்குறாரு. என்னன்னா அந்த வெள்ளைக்காரன்ட்டு இருக்கிற கன்னை வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அந்த சின்ன பையன் கர்ப்பிணி பெண் இருப்பாங்கன்னு சொன்னேன்ல, அவங்களோட பையன் ஃபஸ்ட்டு பையன், அவன் வந்து அந்த கன்னை எடுத்து சும்மா பார்ப்போன்னு விளாண்டுக்கிட்டு இருப்பான். அப்போ எம்எஸ் பாஸ்கர் கூட நான் ஒரு விளையாட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே தான் ட்விஸ்ட் ஓப்பன் பண்ணுறாரு. அந்த டெரரிஸ்ட்டே அவர் தான் ஆக்சுவலாக. அந்த அவர் விசாரணை ஆரம்பித்தப்போ அவரை தவிர மித்த எல்லாருமே கேள்வி கேட்டார். ஆனால் அவர் யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் அந்தளவுக்கு சாடிஸ்ட் ரோல் மீன்ஸ் அந்த பகுத்தறிவாக பேசுவார். ஒரு பெரியார் சொல்லுவோம்ல, அவங்களோட கருத்துக்கள் எப்படியுமே பொது உடைமையாக இருக்குன்ற மாதிரி, அந்த மாதிரியாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அந்த கேரக்டர்.
ஸோ அதனால தான் அந்த உதாரணமாக சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. அந்த மாதிரி சொன்னோடனே அவருக்கு மேலே டவுட்டை யாருக்குமே வந்திருக்காதுன்றனால அவர் அவ்வளோ ஜென்யூனாக மெச்சூர்டாக சூப்பராக ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஸோ பர்சனலி எனக்கு அந்த கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அந்த படத்தில், அந்த ஜேர்னியில். அவர் எடுத்தோடனே வெள்ளைக்காரனாக ஒரு நீல சுற்றுவாப்பில், இப்போ மீதி ஒரு புல்லட் தான் இருக்குமா. ஸோ இப்போ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் யார் அந்த ஒரு ஆள் இவனை தூக்கி போட்டுடலாம். இன்னும் 3 பேர் அந்த ஷிப் விட்டு போனால் தான் அவங்க மேற்கொண்டு அங்கேருந்து நகண்டு கரைக்கு வர மாதிரி. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி என்னன்னா, அந்த சென்னையில் குண்டு போடுறதா சொல்லி மக்கள் ரூமரில் கிளம்புன ஒரு விஷயம். ஆக்சுவலாக அது வந்து பிரிட்டிஷ் அவங்க சென்னையை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பிரிட்டிஷ் வந்து அவங்க பறக்க விட்டது சேஃப்டிக்காண்டி. ஆனால் அது மக்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல, ஒரு நரேட்டிவ் ஸ்டோரியில் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லாவே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தார். அங்கே லேக் இருக்க தான் செய்யுது. ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது கடைசியில் சொல்கிறேன். ஸோ இந்த சுச்சுவேஷன் இப்படி போய்கிட்டு இருக்கப்போ இவங்க தேடப்படுற டெரரிஸ்ட்டுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து ஒரு தீவிரமான ஒரு சோல்ஜர் தான். சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜி கீழே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு குரூப்போட ஒன் ஆஃப் த சோல்ஜர் தான். அது நீங்கள் எங்களை பார்த்தா இப்படி தானே சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி அவரோட ஸ்டாண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், இவனை ஒரு ஆள் தூக்கி போடலாம், மீது 2 பேர் யாருன்னு யோகி பாபு கேட்பாப்புல. அப்போ வந்து அந்த கற்பனை பண்ணிருக்காங்களே, ஆக்சுவலாக அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி பாம்பே போக வேண்டியது இருக்குது. அவங்க அந்த இன்னொரு பையன், சின்ன பையனுக்கு, ஏன்னா அவனுக்கு கண்ணில் ஏதோ ப்ராப்ளம், இப்படியே விட்டால் கண்ணு தெரியாமல் போயிடும். ஸோ நான் இங்கேருந்து போயிடுறேன், பையனுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டை மட்டும் முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி குதிக்க போயிடுவாங்க. ஆனால் இவங்க யாருமே போட்டில் இருக்க யாருமே, ஹீரோ ஆகட்டும் யாருமே தடுக்க மாட்டாங்க. ஸோ ஆனால் அந்த அம்மா லாஸ்ட் மினிட்ல என்ன நினச்சாங்க திரும்ப, அவங்க பையன் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஆனால் திருப்பி நான் போகல அப்படின்ட்டு அந்த மனசரிங்கி குதிக்க போயிடுவாங்க, மனசரிங்கி திருப்பி வந்துடுவாங்க. ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கப்போ தான் இதுதான் மனிதாபிமானம் எங்கே எவ்வளோ சுயநலமாக இருக்குன்றத சூப்பராக அந்த ஒரு ஸ்க்ரீனில் காமிச்சிருப்பாங்க. எஸ் ஆப்வியஸ்லி இப்போ நான் அங்கே இருந்தாலும் நானும் தடுத்துருக்க மாட்டேன். இன்னொருத்தனை கொண்டால் தான் நீ வாழணும் அப்படின்ற சுச்சுவேஷன் இன்னும் கொஞ்ச நாள் வரப்போகுது. அதை தான் அந்த சூப்பராக அந்த ஹேண்டில் பண்ணியிருக்காரு. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள்லாம் தேட்டரில் ரொம்ப போய் பார்க்கணும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் போய் பார்க்கலாம். பெரிய பெரிய படத்துக்கு வரவேற்பு கொடுத்து அது ஒன்றும் இல்லாமல் டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சுக்கலாம், இன்னும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்றது. இது நடுவில் வெள்ளைக்காரன் சும்மா இருக்க மாட்டான்ல, அவன் நம்மளே ஆண்டவன், அவனோட மூளை எவ்வளோ தூரம் வேலை செய்யுன்றது அதையும் காட்டிருப்பாரு. நல்ல ரைட்டிங் இந்த இடத்துல. இந்த ட்ரையாங்கிள் கேம் அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல, இவர் உட்காந்துட்டு மித்த எல்லாரையும் மூட்டி விட்டு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துச்சு. வெள்ளைக்காரன் வந்து இல்லை நெக்ஸ்ட்டு உன் பேர் தான் எழுதியிருக்கான் அந்த ஆள், அதாவது கன் ஷாட் சுத்தோன்னே நம்ம டெரரிஸ்ட்னு சொல்லி வச்சுருக்காங்கல்ல எம்எஸ் பாஸ்கர், அவர் உன் பேர் தான் எழுதியிருக்கான்னு சொல்லி அந்த முஸ்லீம் பையன் ஒருத்தர் இருப்பான்னு சொன்னால அவன்கிட்ட சொல்லி அவனை தூண்டி விட்டு இன்னொருத்தன் பஜான்லால் சேட்டு ஒருத்தர் கேரக்டர், அவர் தான் ஃபன்னாக இருப்பார். அவருமே அந்த டைமில் கொஞ்சம் அந்த அப்படி சொன்னோடனே உன் பேர் தான் நெக்ஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கோன்னே இவங்க 2 பேருமே அவரை கொள்ளலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரும். ஒரு போட்டோட அந்த எஜ்ஜில் ஒரு கூர்மையான ஒரு நைஃப் கட்டியிருப்பாங்க அந்த செயில் பண்ணுறதுல, அதை வச்சு தடுத்து நிப்பாட்டினோடனே வெள்ளைக்காரங்க டக்குனு அம்மிக்கு கொண்டுருவான் எம்எஸ் பாஸ்கரை. ஆனால் அந்த பேப்பரில் வந்து எப்படி தப்பிச்சு போகலாம் அப்படின்றதான் எழுதியிருப்பார். வந்து யார் நேமே அதை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ இதில் அவன் நரித்தனமாக ஒரு சூழ்ச்சி பண்ணி இன்னும் நீங்கள் இவரை நம்பி ஏமாந்துடுறாங்க, உங்களுக்குள்ளே அடித்து சாகாமல் நல்ல டிசிஷன் எடுங்கன்னு சொல்லி அவர் இறந்துருவார். அவர் பாடி அப்படியே கடலில் விட்டுருவாங்க. ஸோ இப்போ இன்னும் 2 பேர் தேவை அப்படின்றப்போ தான் ஒரு நாள் நைட்டு தான், அடுத்த நாள் நைட்டு போகிறதுக்கு யோகி பாபுக்கு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் அப்போ தான் ஞாபகம் வரும். மீன்ஸ் அவங்க தம்பியை காப்பாற்றுற சீக்வன்ஸில் ஒரு லெட்டர் அவங்க தம்பி கொடுத்துருப்பாரு. நான் வர்றது முக்கியம் இல்லை, இந்த லெட்டர் இருக்கிறத படிங்க அப்படின்னு. அந்த லெட்டர் கீழே விழுகும். அப்படி கீழே விழுகிற படிக்கிறப்ப தான் தெரியும் தங்கச்சி மேரேஜுக்காண்டி தான் கூப்பிட வந்திருக்காரு. நான் சொன்னேன் ஆக்சுவலாக அந்த தங்கச்சி மேரேஜ் பண்ணுற ஒரு ஆள் நல்லவன் கிடையாது, அவன் ஒரு உமனைசர், அதிகமாக பெண்கள் பழக்கம் இல்லாமல். அது போக யோகி பாபு டியூ மாதிரி தான் வாங்கியிருப்பார் அந்த போட்டை. அந்த லோன்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி தான் அந்த தங்கச்சியை ஒத்துக்க சொல்லியிருப்பாங்க, அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க அந்த மேரேஜுக்கு. ஸோ நீ போய் தடுத்துரு அப்படின்றது. ஸோ யோகி பாபு கண்டிப்பாக அடுத்த நாள் வந்து நம்ம கரையில் போய் சேரணும். அதுவும் இப்போ வந்து இன்னும் போட்டை இதோட செயில் பண்ணிட்டு போனால் உடஞ்சிரும், அதை அதிலே இதுவாகிடுவோம். அது போக சுறா வேறு சுற்றுது, நீச்சல் அடிச்சும் போக முடியாது. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இப்போது இங்கேருந்து 2 பேர் போக வேண்டிய சுச்சுவேஷன், அது வேறு வெள்ளைக்காரன் வேறு இருக்கான், ஒரு சோல்ஜர் இருக்கான்றப்போ இதெல்லாம் தாண்டி எப்படி அந்த விஷயம் நடந்துச்சு இல்லையா அப்படின்ற மாதிரி தான் கதை கொண்டு போயிருப்பார். ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. கிளைமேக்ஸும் ஓரளவு டீசெண்டாக முடிச்சிருப்பாங்க. பட் அங்கங்கே லேக் இருக்குது. இப்போ நான் சொல்கிறது ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனால் ஃபுல் படமாக உட்காந்து பார்க்குறப்போ கொஞ்சோண்டு அந்த எலமெண்ட்ஸ் கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யும். அங்கங்கே அந்த காமெடி வந்து சேர்த்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு ஒரு சில காமெடிலாம். ஸோ நீங்கள் அதை தேட்டரில் போய் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள்.